கேட்பாங்க நம்ம பைக் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. நம்ம பாதி வரையும் ரீச் ஆகிட்டோம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எல்லாம் போயிட்டு இருக்கோம். நம்ம வீடியோ எதுக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். நான் பாதி வழி கிளம்பிட்டுன்னு சொல்லியிருப்பேன். அது நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கேன் நான் எங்கே போகிறோன்ட்டு. இதுல ஃபேமிலி நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா நம்ம குளிக்க தான் போயிட்டு இருக்கோம். அது ஒரு ஃபால்ஸுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அதோட பேர் வந்து நேம் வந்து கல்குவாரின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த இதில் நான் போனதில்லை. ஏற்கனவே அதில் அந்த ப்ரோ இதோட 2 days அதான் 2 வாட்டி போயிருக்காருன்னு சொன்னார். அப்படிதான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். சரி ஃபேமிலி, நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைம் எல்லாம் ஃப்ரெண்டுங்க கூட எல்லாம் சேர்ந்து போகிறோம். போகும்போது அங்கே போய் ஒரு ஜாலியாக இருந்துட்டு வரலான்ட்டு தான் நம்ம போகிறோம். போய் ரொம்ப நாள் கழிச்சு குளிக்கும். சரி ஃபேமிலி, அங்கே போய் நான் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக கண்டினியூ பண்ணேன். ஓகே ஃபேமிலி, நம்ம பாதி வழி வந்து ரீச் ஆயாச்சு. இன்னும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம எப்படியும் இன்னும் ஒரு 1 hour ஆகும். போய் நம்ம ரீச் ஆகிட்டு நம்ம குளிக்க தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எங்கேயும் போகல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகி கேட்கும். ஏன்னா நம்ம கையில் அந்த மைக் ஒரு அடாப்டர் இருக்கும், அது நம்ம கையில் இல்லை, அது மிஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, நம்ம யாராவது போயிட்டு இருக்கோம்னா நாம் இந்த ஃப்ரெண்டு முன்னே 2 பைக் மொத்தம் 3 பைக்கில் போகிறோம். இந்த பைக்கு அவங்க 2 பேர், அந்த பைக்கில் முன்னாடி போகிறது எனக்கு அதில் அந்த ப்ரோவும் இப்போ வந்திருக்காரு. அவங்க 3 பேர் போயிட்டு இருக்காங்க, நம்ம 2 பேர் போயிட்டு இருக்கோம். நான் 3 பேர் போயிட்டு இருக்கேன்னா கைஸ், ஆக்சுவலாக இது நம்ம ஆஃப் ரோடு தான். இங்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, 3 பேர் தாராளமாக போகலாம். அங்கே பாருங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுனே போகிறாங்க. தண்ணியெல்லாம் கீழே வேஸ்ட் பண்ணாங்க ஆக்சுவலாக, ஏன்னா விளையாடின போகிறாங்களா. ஓகே சரி ப்ரோ, கொஞ்சம் முன்னே போய்க்கலாம். ஓகே, இங்கே தான் ஒரு half டவுன் வரும். இதிலே தான் ப்ரோ நம்ம போகணும். இல்லை நீ எதுவுமே சொல்லவே மாட்டேங்க, மட்டும் போயிட்டே இருக்கீங்க. நம்ம பாதி ஃப்ரெண்டு பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு இருக்கார். அவர் ஏன் பொறுமையாக வராரு போல். இந்த இடம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஃபேம். இங்கே பாருங்களா எப்படி இருக்குது, நல்லா இருக்குது. அதனால ஓரளவுக்கு வாய்ஸ் நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா மைக் அந்த அடாப்டர் ஒன்று இல்லை கைஸ், ஆக்சுவலாக அது என் கையில் மிஸ் ஆகிடுச்சு. அது என்ன பண்ணிட்டோன்னு தெரில. சரி, ஒன்று ஆர்டரை போட்டுடலாம். பின்னாடி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வரான்னு ஒரு இருங்க பார்த்துக்கலாம், வராரா இல்லையான்ட்டு தெரியல. சரி, அப்படியே போயிட்டே இருக்கலாம், அவர் வருவார். ஃபேமிலி, நான் உங்களுக்கு தயவுசெய்து ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம வீடியோவில் இருங்க, நம்ம ஃப்ரெண்டு வர்றாரு. அதை பின்னாடி வராரு. அதே ஃபேமிலி, நம்ம ஃபுட்டேஜ் எல்லாமே என் வீடியோ ஒன்று கோயிலுக்கு போகிறோன்ட்டு ஒரு வீடியோ ஒரு கிளிப் எடுத்து போட்டுருப்பேன். அதோட லென்த் வீடியோ எதுவும் வரலையாடான்ட்டு இருக்கும். இதுக்காக என்ன ஃபேமிலி, ஆக்சுவலாக நம்ம ஃபுட்டேஜ் எல்லாமே அந்த கோயிலுக்கு போய் எடுத்து வந்தாச்சு. வந்து வீடு திரும்பி என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஃபுட்டேஜ் எல்லாமே அழிஞ்சிடுச்சு. அதனால் எம்மளுக்கும் ஒரு கஷ்டமாக போயிடுச்சு. இப்போ அந்த ஃபுட்டேஜ் அழிஞ்சுன்னு நானும் சரி சைலண்ட் ஆகிட்டேன். சரி, என்னடா வியூஸுக்கு என்னடா பண்ணுறது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க. அவங்களுக்கு வீடியோ நம்ம ஒரு கிளிப்பு வர போட்டோம்ல கோயிலுக்கு போகிறோன்ட்டு, என்னடா அந்த வீடியோ வரலான்ட்டு அப்படியே இருந்தோம். சரி உழுஃபாமே அந்த வீடியோ போனது போயிடுச்சு. இனிமேல் நடக்கிறத பார்ப்போம். இப்போ எங்கே போய்ட்டு வரோம்னா எங்கே போயிட்டு இருக்கிறோம்னா நம்ம ஒரு கல்குவாரியா ஒன்று அப்படின்ட்டு பேர். நான் அதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணி போடுறேன் எப்படி இருக்குன்ட்டு. சரி, அங்கே போய் வீடியோ உங்களுக்கு எடுத்து நான் நல்லா போடுவேன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒரு 7 பசங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்களே தான் போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு கைஸ் குளிக்க போகிறோம். குளிக்கன்னா அப்போ தான் குளிக்கிறோம் இல்லை, வீட்டிலே குளிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இப்போ தான் நம்ம லாங்காக போய் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஜாலியாக குளிக்க போகுது. ஆனால் நம்ம 7 பேர் போகிறதுல ஒருத்தருக்கு நீச்சல் தெரியாது. அவருக்கு டீப்பெல்லாம் எடுத்து ஏதோ டேங்க் ஓவரில் இருக்குது. அது நாங்கள் போய் வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இப்போ இங்கே கொஞ்சம் ஆஃப் ரோடில் கொஞ்சம் ரோடு மோசமாக தான் இருக்குது. பரவாயில்ல, இதில் இன்னொரு வழி பைபாஸ் இருக்குது, அதில் போயிருக்கலாம். இது ஷார்ட் ரூட்டில், அதனால் இதில் வந்துட்டு ஃபேமே இங்கே தான் ஒரு பிரச்சனை. இதுதான் ஒரு பெரிய குழியே. ஏன்னா ஃபேமே பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டுக்கு அதுதான் ஒரு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஃபேமே நம்ம பைக் வச்சு செலவே ஒரு என்ன சொல்கிறேன்னா அது செலவு ஏகப்பட்ட செலவு வச்சிச்சு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நானும் கம்மன் ஆகிட்டேன். இப்போ ஃபேமே நான் சொல்லலை ஒரு பைபாஸ்ன்ட்டு, அதான் ஃபேமே இது இந்த பைபாஸாக கிளந்துட்டோம். இங்கே பாருங்க ஃபேமே பைக்கெல்லாம் முன்னே போயிட்டே இருக்கானுங்க. அப்படியே
நம்ம போய் ரீச் நம்ம அந்த இடம் ஃபால்ஸுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒரு தாட்டா கட்டிங்களா? ஓகே, என் ஃப்ரெண்டு இதோ முன்னே போயிட்டாங்க எல்லாம். என் ஃப்ரெண்டு செம்மையாக இருக்கா. இதில் நானே பார்க்கல இந்த இடம் எனக்கே தெரியாது இந்த இடம் இப்படிப்பட்ட இடம் இருக்குமான்னு. ஓகேவா, ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு தண்ணி நல்லா பளிச்சுன்னு கிளியராக இருக்குது. ஓகேவா, செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக மொபைல் ஜாபியில் போட்டுக்கலாம். செம்ம வாங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. செம்ம ஓகே ஃபேமே, நம்ம குளிக்க வந்த இடம் எல்லோரும் குளித்து பேசல. நம்ம குளிச்சாச்சு. வா, நம்ம ஃப்ரெண்டெல்லாம் அங்கே பாருங்கள் நீந்திட்டு இருக்காங்க. எல்லாம் இருக்காங்க அங்கே பாருங்கள். எல்லாமே செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. நான் எல்லாம் மேலே எகிரி வந்து குதிக்கிறீங்களா? மேலே அபி வாடா, அபி மேலே அப்படியே சூழ்நிலை சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இந்த பக்கம் நம்ம இதான் நடந்து போகிறோம். பாயிண்ட் செம்மையாக இருக்குது. ஆஹா, நீ வா குதி. செம்மையாக இருக்குது. அதனால் இங்கே வந்து என்ஜாய் பண்ணால் நான் உங்களுக்கு லொக்கேஷன் வீடியோ நான் எடுத்து போடுறேன். எல்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வாங்க. ஓகேவா, வாங்கடா அபி, மேலே வா வாடா. கேமரா எடுக்குதுமா, அவ்வளோதான். வாட்டர் குரூப்பு தான். எதுக்கு நம்மளுக்கு வம்பு? வா மேலே வா. நம்மளுக்கு எல்லாருக்கும் இதோ அவங்க ஒருத்தர் இதோ இருக்கு, அவங்க எல்லாருக்கும் அதோ அந்த இந்த பைப்பில் இருக்கு. அவருக்கு மட்டும் நீச்சல் தெரியாது. சரி வா வா வா, மேலே ஏறி வா. வாத்தல அபி, டே அபி வா அபி. இந்த இடத்துக்கு என்ஜாய் பண்ணால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் மேக் பண்ணி அந்த இடம்ட்டு லொக்கேஷன் எல்லாரோட சேர்த்து போடுறேன். வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறவங்க மறக்காத வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்டும் கூட வந்தால் தான் நல்லா ஜாலியாக இருக்கும். ஓகே ஃபேம், சரி ஃபேமே, நாங்கள் பசங்க எகிரி குதிக்கும் போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஓகே ஃபேமே, நம்ம எடுத்து வீடியோவில் சந்திப்போம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் குதிக்க போகிறாங்க. ஓகே குதிராபி, ஓகே நான் குதி. குதி. ஓகே இப்படியே ஒரு குதி போடு. ஓகே ஃபேமிலி, எல்லாம் குதிச்சு முடிச்சாச்சு. இன்னொரு உங்களுக்கு வீடியோன்னா இன்னொரு இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். அது ஒரு ஜூவுக்கு விலங்க பக்கம். அங்கே போய் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக கண்டினியூ. ஆமாம், தெரிஞ்சவங்க கேட்பாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். 10 ரூபாய் ஸ்டோவ் இருக்கும். 290 இருக்குது. 285. ஓகே, 3 வண்டி நம்பர் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு அந்த வண்டி நம்பர் சொல் பின்னாடி. லாஸ்ட்டாக அந்த 4 நம்பர் 83. எவ்வளோ? 8374. அப்புறம் நெக்ஸ்ட் வண்டி 6798. அப்புறம் நெக்ஸ்ட் வண்டி 1531. ஓகே ஓகே நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. சரி ஓகே, என்னண்ணா சரி கிளம்பலாமா? வீட்டுக்கு நான் அதுக்கு போகிறேன். டிக்கெட்டு பத்திரம், டிக்கெட் இல்லைன்னா வச்சுக்க அவ்வளோதான். டேங்கில் எதுவும் வச்சுக்காதீங்க, அப்புறம் குறைங்க. இந்தா டிக்கெட்டெல்லாம் வாங்கி கிளம்பி வச்சு இன்னும் நம்ம உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். கூட எல்லாமே கூட எல்லாமே விளையாட போகிறோம். பிரான்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. பிரான்ஸ் அலப்பற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரான்ஸ் நீங்கள் வந்து கமாண்ட் பண்ணுறதுனால நான் வந்து வருத்தப்பட மாட்டேன். பிரான்ஸ்
சொல்லியாச்சா சரி ஆக்சுவலாக ஃபேமிலி நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியாக முடிச்சாச்சு. ஏன்னா விலங்கு எதுவும் கட்டலைன்னா நான் அதெல்லாம் எதுவும் வீடியோ எடுக்கல பார்க்கல கைஸ். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட் கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய், லவ் யூ.